முழுக்க முழுக்க இந்த திமுக கட்சியும் சரி, திமுக அரசும் சரி, திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்கவங்களுமே இந்த மாநாடு நடக்கக்கூடாது. இதுக்கு உதாரணம் நம்முடைய சேகர் பாபு அவர்கள். இந்த மாநாட்டுக்கு ஒருத்தர் வரமாட்டாங்க, மாநாட்டுக்கு வர்றாங்க வரல அப்படின்னு ஏன் இவர் அவ்வளோ கவலைப்படுறாரு, ஏன் பதறாரு அப்படின்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கு மேலே போய் சொல்கிறாரு, நாங்கள் 7ஆம் தேதி ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறோம், 7 நாள் மாநாடு நடக்கும், அதுக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்க, இந்த மாநாடு இன்னொருத்தர் நடத்தணும் அப்படின்னா நடக்காது, திரும்ப இதை விட பெருசாக நடத்தணும், நாங்கள் தான் நடத்தணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. நாம் ரொம்ப வரவேற்கிற அந்த வார்த்தையை. நடத்தணும், கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் முருகனுக்கு பெரிய மாநாடு நடத்துகிறோம், இன்னும் அடுத்தது பெருசாக நடத்தணும்னு சொல்கிறத நம்ம வரவேற்கின்றோம். ஆனால் இந்துமணி நடத்த ஏன் பதறாரு? இந்துமணி நடத்துது, வந்துட்டு போகிறாங்க, ஜனங்க வர்றாங்க, அதுக்கான வேலை செய்கிறோம். என்ன நாம் அதுக்கான அமைப்பு இது அரசியல் கட்சி தேர்தல் நிற்க போகிறதில்ல. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், இந்துக்களுக்கான உரிமைகளை கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான மாநாடு. இது ஏன் இவருக்கு பைத்தியம் முடிச்சர் வளர்கிற மாதிரி வளர்றாருன்னு தான் நாம் நினைக்க வேண்டியிருக்கு.